இந்திய அணி பார்த்திங்கன்னா வந்து இந்த வேர்ல்டு கப் முடிஞ்சோனையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜிம்பாப்வே வந்து பார்த்திங்கன்னா வந்து T20 தொடருக்காக வந்து விளையாட போகுது. உடனே வேர்ல்டு கப் முடிஞ்சோனையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு T20 5 மேட்ச் T20 நடக்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து வேர்ல்டு கப் நடந்த ஒரு சீனியர் பிளேயர்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாய்ப்பு அளிக்கப்படாமல் ஒரு புது யங் ஸ்குவாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அது ஐபிஎல் சிறப்பாக கலக்கிய ஒரு யங் ஸ்குவாட் பிளேயர்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாய்ப்பு அளிக்க போகிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கான விளையாடின ஒரு நிதிஷ் குமார் ரெட்டி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரியான் பராக் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக நல்லா ஆடினார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்திய அணியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளால வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேர் சேர்க்கப்படணும், ஒரு ஃபாஸ்ட் பவுலர் சேர்க்கப்படணும்னு நினைக்கிறேன். ஒரு மாயக்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அவரும் விளையாடுறதுக்காக காத்துட்டு இருக்கிறாரு. இப்படி இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜிம்பாப்வே அணியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கேப்டன்ஷிப் போகிறதுல வந்து பார்த்திங்கன்னா வந்து பிசிசிஐ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விதமானமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கேப்டன்சி வந்து அறிவிக்க போகிறாங்க. காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து ருத்ராஜ் கைவாட் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஒரு சீனியர் பிளேயர்ஸ்லாம் இல்லாத போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேக்கப் ஓப்பனராக வந்துருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்திய அணிக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து கேப்டன்சி பண்ணி பார்த்திங்கன்னா வந்து ஏசியன் கேம்ஸ்லேயும் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த டூர்னமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோல்டு மெடல்ஸ் கொடுத்தாரு. இப்படி இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ருத்ராஜ் கைவாட் கேப்டன்சி கொடுக்காம சுமன் கிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து T20 அணியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேப்டன்சி கொடுக்க போகிறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுமன் கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு புவரான சீசனாக தான் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணியிருந்தார். ருத்ராஜ் கைவாட் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து சிஎஸ்கேக்காக ஒரு பேர் பெற்றாக கேப்டன்சி பண்ணியிருந்தாருன்னே சொல்லலாம். இப்படி இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுமன் கிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கேப்டன்சி கொடுத்து அவரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவோட பேக்கப் ஓப்பனராக வந்து கருதுறது ஒரு T20 பொறுத்த வரைக்கும்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்பவே தவறான செயலாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ருத்ராஜ் கைவாட், சஞ்சு சாம்சன் பிளேயர்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிசிசிஐ வந்து தொடர்ந்து நிறைய சான்ஸ் கொடுக்காம ஸ்கோரில் எடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்பவே சான்ஸ் கம்மியாக கொடுத்து பயன்படுத்திட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்பவே வருத்தக்கூடிய விஷயமாக இருக்குது. சுமன் கிலுக்கு கொடுத்த வாய்ப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மிச்ச பிளேயர்ஸ்க்கெலாம் கிடைக்காதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்பவே ஒரு கவலைக்குரியமாக இருக்குது. இப்படி இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுமன் கில் கேப்டன்சி கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்பவே ஒரு தவறான முடிவாக இருக்கும். ருத்ராஜுக்கு தான் கேப்டன்சி கொடுக்கணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர்த்தோட விருப்பமாக இருக்கும்.